Hi friends, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பல்சர் RS 200 பைக்கு, ராயல் என்ஃபீல்டு பைக்கு, NS 200 இது போல் பைக்கெல்லாம் வர ஃபியூஸ் ப்ராப்ளத்தை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பல்சர் RS 200 பைக் வச்சுருக்கேன். ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர்ஷிப் வீடியோ வந்து ஒரு நண்பர் வந்து போட சொல்லியிருந்தார் கமெண்ட்டில். ஸோ கூடிய சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் பைக்கில் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா பைக்கில் எல்லாமே பைக் ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் லைட்ஸ் எல்லாமே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அண்ட் சடனாக பார்த்தீங்கன்னா திடீர்னு பைக்கில் உள்ள லைட்ஸ் எரியல, அந்த டிஸ்பிளே LED எதுவுமே வரல, ஹார்னும் அடிக்கல, இண்டிகேட்டர் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ என்ன ப்ராப்ளம்னு எனக்கு திடீர்னு தெரியல. பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணதும் அதில் டிஸ்பிளே லைட்லாம் எரியுது பார்த்தீங்களா, இண்டிகேட்டரு அண்டு ஓடோமீட்ரு டிஜிட்டல் மீட்டர்லாம் காட்டுது இல்லையா. ஸோ இது வந்து அப்போ எதுவுமே காட்டவே இல்லை, லைட்ஸ் எதுவுமே எரியவே இல்லை. ஆனால் வண்டி ஸ்டார்ட் மட்டும் ஆகுது, செல்ஃப் ஓட்ட ஸ்டார்ட் மட்டும் ஆகுது. பட் ஆனால் ஹார்னு இண்டிகேட்டர் எதுவுமே ஒர்க் ஆகலை. அந்த நேரம் பார்த்து கொஞ்சம் ஈவினிங் டைம், இருட்டுற வேறு டைம் வேறு ஆகிடுச்சு. ஸோ இதோட நம்ம லைட் இல்லாமல் வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே பக்கத்தில் இருக்க பஜாஜ் ஷோரூமுக்கு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா பைக்கை விட்டுட்டு போங்க, நாளைக்கு தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ விட்டுட்டுலாம் போகிற ஐடியாவில் இல்லை. சரி எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடலாம், குத்து மதிப்பாக ஓட்டிகிட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனாங்க. நீ சாகிறதுக்கு 7000 தான் கிடைச்சதா? லாரியா? நான் 2 சைட்லயும் மோட்டார் சைக்கிள் வருது, நடுவ பூந்து போயிடலான்னு தாங்க நினைச்சேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு, ஒரு வேளை ஃபியூஸ் போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓரமாக நிப்பாட்டி பேக் சீட்டை கட்டி ஃபியூஸை எடுத்து பார்த்தா ஃபியூஸ் தான் போயிருந்துச்சு. நான் காமிக்கிறேன். ஃபியூஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக பாக்ஸ் இருக்கும். அதில் போட்டிருக்கும் மேலே என்னென்ன ஃபியூஸ் எதுக்குன்னு சொல்லி போட்டிருக்கும். அந்த ஹை பீம், லோ பீமுக்கு, கில் ஸ்விட்சுக்கு ஒரு ஃபியூஸு, அண்ட் லைட்டிங்க்கு ஒரு ஃபியூஸ், அண்ட் ரேடியேட்டர் ஃபேனுக்கு ஒரு ஃபியூஸு அப்படின்னு சொல்லிட்டு அதிலே மென்ஷன் பண்ணிருப்பாங்க எந்தெந்த ஃபியூஸ் எதுக்குன்ட்டு. ஸோ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்கு நேராக அந்த கீழே அந்த ஃபியூஸ் இருக்கும். ஸோ என்னோட ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் இதெல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ லைட்டிங் தான் எனக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண எல்லா ஃபியூஸும் கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா 15 ஆம்ப் ஃபியூஸு, அண்டு ப்ரௌன் கலர் பார்த்தீங்கன்னா 7.5 ஆம்ப் ஃபியூஸு, அண்ட் க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா 30 ஆம்ப் ஃபியூஸு. ஸோ இதெல்லாமே 10 ரூபா 6 ரூபா இதுமாரி சொல்லி கடையில் விற்கும், நம்மளை வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கும்போது இது போல் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா உடனே நீங்களே உங்கள் ஃபியூஸ் கைட்டி பாருங்கள். ஃபியூஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். லைட்டு ஏதாச்சும் ஹார்ன் எதுவும் ஒர்க் ஆகலைன்னா நீங்களே உங்கள் ஃபியூஸை கைட்டி பாருங்கள். அதில் ஃபியூஸ் அந்த லைன் இருக்குது, சின்னதாக தெரியுது இல்லையா, உள்ளே ஒரு லைன் போகும், நான் காட்டுறேன். அந்த லைன் வந்து கட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஃபியூஸ் நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். லைன் கட்டாக இருந்துச்சுன்னா ஃபியூஸ் போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ கடையில் சர்வீஸ் சென்டர்லாம் கொடுத்துட்டு அதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறதை விட நம்மளே இது போல் நம்ம சின்னது டூல்ஸ் வச்சுக்கிட்டு நம்மளே பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் உங்கள் பைக்கில் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அது நீங்களே சரி பண்ண பாருங்கள், ஷோரூம்க்குலாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் நார்மலாக தான் இருக்குது, தெரியுதா, அந்த உள்ளே இருக்க லைன் கட் ஆகலை. நான் வந்து லைட்னிங் ஃபியூஸ் தான் போயிருக்குன்னு நினச்சேன். கரெக்டாக அந்த லைட்னிங் ஃபியூஸ் எடுத்து பார்த்தா அந்த லைட்னிங் ஃபியூஸ் கட்டாக இருந்துச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூஸ் கட்டாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். இது ஃபியூஸ் ஒன்றும் பெரிய ரேட்லாம் இல்லை, சில கடையில் 10 ரூபா விற்கிது, சில கடையில் 6 ரூபா விற்கிது. ஸோ அதை வாங்கி வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. அப்படியே இல்லைனாலும் சடனாக எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வெளியில் போயிட்டு இருக்கும்போது கட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் வண்டியிலே ஸ்பேர் ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்து நீங்கள் உங்கள் பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேர் ஃபியூஸ் எதுன்னு தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூஸில் எனக்கு பக்கத்தில் ஒரு மூணு கலர் ஃபியூஸ் மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, க்ரீன் அண்ட் ப்ளூ அந்த ப்ரௌன், அதுதான் ஸ்பேர் ஃபியூஸு. ஒவ்வொரு ஃபியூஸ்லையும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்கள் பைக்கில் ஃபியூஸ் போகிறதுக்கான காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. எதனால் ஃபியூஸ் கட்டாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் உங்கள் பைக்கில் லைட்ஸு இல்லை ஏதாச்சும் ஹாரன் இது போல் ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அதில் ஏதாச்சும் ஒயரிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபியூஸ் கட் ஆகிடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் லைட் ஃபிக்ஸ் பண்ணேன் என் பைக்குக்கு. ஏஞ்சல் லைட், ஈகிள் லைட், ரிங் லைட் அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அந்த ஒயர் வந்து கொஞ்சம் விட்டுருந்துச்சு லைட்டாக. ஸோ அது மூலியமாக தான் அந்த ஃபியூஸ் கட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டேப் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது அப்புறமா சால்ட்ரிங் பண்ணணும். சால்ட்ரிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.